மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அருமையான குருவானவர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய அநாதி சித்தத்தின்படி உங்களுடைய திருச்சபையில் நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு விசேஷித்த ஒரு திருநாள். பொதுவாக அட்வென்ட் இயேசுவின் வருகையின் காலம். நவம்பருடைய லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பரில் 5 வாரம் இருந்தால் டிசம்பருடைய முதல் வாரத்திலிருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரை அது அட்வென்ட் என்று சொல்வார்கள். இயேசுவின் வருகை, இயேசுவே வாங்க, மேசியாவே வாங்க, அவருடைய வருகையை எதிர்நோக்கும் நாட்கள். அடுத்து பிரசன்ன திருநாள், அடுத்து எப்பிபனி. கடந்த ஜனவரி 2nd வீக்கிலிருந்து இதுவரை ஜனவரி லாஸ்ட் வீக் எப்பிபனி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் நாட்கள். ஆண்டவர் நமக்கு தம்முடைய வடிவில் எப்படி அவரை அறிமுகம் பண்ணுறார், நம்மளோடு இணைந்து ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மை பாதுகாக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயம், ஞானஸ்தானம், விடுதலை, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு அது பிரசன்ன திருநாளாய் நாம் கடந்த மாதம் முழுவதும் கொண்டாடினோம். பிரசன்ன திருநாளுக்கு ஒரு ஞாயிறு என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கு. இது ஈஸ்டருக்கு முந்தின 9வது ஞாயிறு. இன்றிலிருந்து 9வது ஞாயிறு ஈஸ்டர். 7 வாரம் நமக்கு லெண்டலில், அதில் முதல் 2 வாரம் சேர்த்து 9 வாரத்தை சேர்த்து சொல்கிறாங்க. இந்த நாளில் நமக்கு தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், தென்னிந்திய திருச்சபை 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு 9th Sunday before Easter. Sabbatic leads to fullness of creation. படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு. படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு. இது சென்னையில் தூய தமிழில் எழுதப்பட்டிருக்கு. மதுரையில் எழுதப்பட்டது படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு. ஓய்வு நாள் படைப்பின் முழுமைக்கு வழிநடத்துகிறது. ஓய்வு நாள் படைப்பின் முழுமை பெறுறது. அதுதான் மார்க்காகும் 3ஆம் அதிகாரத்தில் முழுமை இல்லாத ஒரு மனிதன், அவர் வந்தது நோக்கம் முழுமை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் கையை நீட்டினார். அவனுக்கு முழுமை பண்ணல, கை குறுங்கியிருக்கு. அப்போ படைப்பில் நாம் முழுமையை பெற்றுக்கொள்ளும் நாள். முழுமை மீன்ஸ் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம், வேலை இல்லாதவருக்கு வேலை, கடன் பிரச்சனைகளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் அமைதி இல்லாத மக்களுக்கு அமைதி, தூக்கமின்மை, பிசாசின் கட்டுகள், கொடிய பிசாசின் தொல்லைகளிலிருந்து விடுதலை, இந்த முழுமையான வாழ்வை கொடுக்கும் ஞாயிறு என்று. அதுதான் ஆண்டவருடைய படைப்பு. ஆண்டவருடைய படைப்பு அதுதான். இந்த அட்வென்ட்டில் 3வது நாள் வந்து ஆண்டவருடைய படைப்பு. இந்த ஆண்டவருடைய படைப்புக்கு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டோடைய வார்த்தைக்கு விசேஷமாக அருமையாக பிரெயில் எழுத்துக்கள், அன்பு சகோதரி பைபிள் வாசித்தாங்க பிரெயில் எழுத்துக்களில். அந்த அம்மாவுக்கு நான் முடியலை, வீட்டில் இருந்தால் இன்றைக்கி பைபிள் தெளிவாக நம்மளை விட நல்லா சூப்பராக வாசித்தாங்க. நான் முன்னால் வேறு எட்டி வேற பார்த்தேன், மனப்படமாக வாசிக்கிறாங்களான்னு. கொஞ்சம் எட்டியும் எனக்கு திடீர்னு வியாபாரிங்கிறதால சந்தேகம் வந்துடும். திடீர்னு யாரையும் நம்ப மாட்டேன், எல்லாத்துக்கும் சந்தேக கண்ணோடு வரும். ஏன்னா வியாபாரத்தில் அப்படியே பழகிட்டேன். அதனால் கொஞ்சம் முன்னால் எட்டி பார்த்தேன், அந்த லெஃப்ட்டில் கையை வச்சு கடன்னு வருது. கடன்னு அந்த அம்மா தேய்ச்சாங்க. தேய்ச்சிட்டு அந்த அம்மா வாசித்தாங்க. அப்போ சின்ன பிள்ளைகள் அந்த அம்மா ஸ்கூலுக்கு எப்படி கஷ்டப்பட்டு அனுப்புனாங்களோ, அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு அந்த பிரெயில் எழுத்துக்கள் வாசிப்பதற்கு அந்த கஷ்டப்பட்டு போனதால் தான் அந்த அம்மாவுக்கு அந்த அஸ்வித் அம்மையார்னு ஒரு அம்மாவுடைய ஞாபகம் வந்துருச்சு. அந்த அம்மாவை பார்த்தோன்னே, அவங்க தான் சாரா டக்கரில் நான் கடந்த 4 வருஷமாக செக்யூரிட்டி ட்ரெஷரராக இருந்திருக்கேன். யாராவது ஒருத்தர் சாரா டக்கரில் படித்தவங்க கூட இருப்பீங்க, லேடிஸு. எந்த கோயிலுக்கு போனாலும் ஒருத்தர் இருப்பாங்க. பொதுவாக ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுல இருக்காங்களோ இல்லையோ தெரியல. அதில் ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் அஸ்வித் அம்மையார். 5 ஸ்டூடெண்ட்டு, 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிரின்ஸிபல். நான் சொல்வது 125 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த அம்மாட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து 2 கண்களும் தெரியாத ஒரு சகோதரர் உதவி செய்யினாராம். உடனே அந்த அம்மா அந்த மிடி போடுறது, அந்த ஆங்கில இண்டியன் முட்டுக்கு கீழே ஒரு துணியை போட்டு சிட்டு நடப்பாங்களே. நீங்கள் முன்ன பிரசோகத்தில் போனால் எல்லா தொழிலும் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் நார்த் இண்டியன்ஸை விற்றுட்டு எல்லாம் போயிடுச்சு, அங்கங்கே போயிடுச்சு. ஒன்றும் அந்த ஆங்கில இண்டியனே இல்லை பிரசோகத்தில்.
அந்த அம்மா அப்படி கையில் ஜிக்கை போட்டு அப்படி ஜிக்கு ஜிக்கு நடந்துச்சான். நடக்கிறப்போ அவன் கேட்டோன்னா உடனே அந்த அம்மா ஜிப்பை திறந்துச்சான். அப்போ கையில் எல்லோரும் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கு திறந்து அதில் ஒரு நோட்டை எடுத்து கொடுத்தது. அன்றைக்கி காலன்னா அரையணா, காலங்கள் 125 வருஷத்துக்கு முன்னால் ரூபா நோட்டு கிடையாது. காலன்னா அரையணா. இன்றைக்கி ₹1 ₹2 இல்லை, கடைசி காசே ₹10 தான். ₹10 தான் காயினாக தான். ஆனால் அன்றைக்கி அப்போ பாருங்கள் காலன்னா அரையணா. அந்த அம்மா ஒரு ரூபா நோட்டை எடுத்து அன்றைக்கி டாலர் நிலவையில் இன்றைக்கி $1 கொடுத்தா நம்ம ₹100 கொடுக்கணும். அப்போ தான் $1 கொடுப்பான். அப்படி ஏதோ அவ்வளோ வேல்யூ உள்ள பொருளை கொடுத்தோன்னே அவர் சொன்னாராம், என்ன பேப்பருன்னாராம். அந்த பிரெயில், அந்த கண்ணு தெரியாது. அந்த அம்மா அப்படியே அழுதுச்சான். அழுதுட்டு, நான் உனக்கு எப்படிப்பா சொல்லிக் கொடுக்க முடியும், உனக்கு இரு கண்களும் இருளடைந்திருக்கிறது, எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு அந்த அம்மா உடனே திரும்ப இங்கிலாந்துக்கு போச்சான். இங்கிலாண்டில் போய் அந்த பிரெயில் எழுத்துக்களை படிச்சுட்டு வந்து 25 ஏக்கர் அந்த பிளைண்ட் ஸ்கூல் இடம், பாளையங்கோட்டையில் பிளைண்ட் ஸ்கூல் இடம் 25 ஏக்கர். அங்கே சமூக தூரத்து பார்வையில் பார்வை தெரியாத மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் ஒரு 25 ஏக்கர் அமைச்சு அதில் அவங்க உதவி செய்தாங்க. ஒருவேளை அது அவ்வளோ கதை தான் ஆண்டோடைய கட்டளை. அந்த அம்மா ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கப்போ அந்த அம்மா விசேஷமாக விஐபி ஆண்டவராக மாற்றிட்டார். விஐபி தானே இப்போ இந்த அம்மா. அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். obey to the Lord. ஆண்டுடைய கட்டளைக்கு நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ அதுதான் வாழ்க்கை பயணம். முதலாவது ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கின தகப்பன் 6ஆவது நாள் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கிட்டு 7ஆவது நாள் எல்லா படைப்பையும் பாய்த்து ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். 7ஆவது நாளுடைய வேலை. 6ஆவது நாள் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். அந்த ஆண்டும் பெண்ணுமாய் அதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது முதலாவது ஹீலிங், காணா ஒரு கல்யாணம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில். அப்போ திருமணம் தான் ஃபஸ்ட்டு ஒரு வாழ்க்கையில், அதுக்கப்புறம் தான் பேர்த்டே. திருமணம் தான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அப்போ அந்த திருமணத்தில் தான் வாசிக்கிறோம் 128:1, கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் டு த லார்ட், ஆண்டவருக்கு பயந்து. நம்ம யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு மட்டும் பயப்படுறதில்லை. இன்றைக்கி சீக்கிரம் சென்னைக்கு வந்த இன்றைக்கி அந்த ஸ்வீட் கண்ணாச்சை அறிமுகம் பண்ணாங்க. எவ்வளோ தூரம் பாடுபட்டிருப்பார் வாழ்க்கையில் முன்னேற. இன்றைக்கி நிறைய பேர் வந்த உடனே பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. வந்தோடனே பெரிய பணக்காரனாகணும், வந்தோடனே லக்ஸரி கார் வாங்கிடணும், வந்தோடனே வீடு வாங்கிடணும், வந்தோடனே அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், எல்லா வசதியும் ஆகிடணும், பெரிய பங்களா ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மாற்று வழி, குறுக்கு வழியை தேடுறாங்க. லாட்டரி டிக்கெட்டு, ரேஸு, பணம் மாற்றுறது, ஜூது, ரம்மி, எல்லாம். 5 ரூபா கொடுத்தா 50 ரூபா வரணும், 5 ரூபா கொடுத்தா 500 ரூபா வரணும். அது மொத்தமாக என்ன ஆயிரும்? எல்லாம் ஊற்றி முடிக்கும். ஒரு சகோதரர் அப்படி லாட்டரி டிக்கெட் வாங்கினாராம். 1 ரூபா கொடுத்தா கோடீஸ்வரன். எப்படா அவன் கொடுக்க முடியும்? 1 ரூபாய்க்கு எப்படா கோடீஸ்வரன் நம்ம கொடுக்க? நம்ம பணம் 1 ரூபா, நமக்கு மிச்ச பணத்தை அவன் எப்படா 99 லட்சம் எப்படியா கொடுக்க முடியும்? நம்மளை மாதிரி எத்தனை பேர் ஏமாறணும்? அந்த திங்கிங் இருந்தால் அவன் என்ன பண்ண மாட்டான்? இந்த ரேஸ் விளையாடான பார்த்தா தலையை கீழே போட்டுட்டு அந்த டிக்கெட் 1, 5, 6ம்மா, பிறகு 7, 8ம்மா, இப்படி மாற்றி 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 போட்டு அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தான், சூப்பர் மெக்கானிக், ரொம்ப திறமையான ஆள். அப்படி பார்த்துக்கிட்டே செய்வான் வேலையை. அதை அப்படி போடுங்கண்ணாச்சும்மா, ஐயா அதை அப்படி போடுங்க சரியாயிரும். அதை விலை பேசி வாங்குறதும், பழைய பொருளை புது பொருள் அப்படி ரேட்டு வாங்குவான். ஆனால் அவனை போய் வாங்கிட்டு வாடான்னு ஒரு 50-100 ரூபா கையில் கொடுத்துட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அவனுக்கு ஒரு எண்ணம் வரும், அண்ணாச்சி 100 ரூபா கொடுத்துருக்குறாரு, நேரே கிண்டிக்கு போனால் 100 ரூபா அந்த குதிரையில் கட்டினா 10,000 ரூபா வந்துடும். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபா எவ்வளோ பெரிய காசு, கொடுத்துடலாமே. இப்போ நேரே எங்கே போனோம்? நேரே கிண்டிக்கு போயிடணும். 100 ரூபா கட்டுவான், அங்கேருந்து தண்டவாளத்தில் நடந்தால் வீட்டுக்கு வருவான். இதுதான் நிலைமை, இதுதான் மனிதனுடைய நிலைமை. அப்போ ஆண்டோடைய கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. உபயோகித்து ஆண்டவர் சொல்கிறாரு, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அலிமனுக்கு சகோதரி. நீதிமொழிகள் 18:9, நீதிமொழிகள் 22:29, தன் வேலையை ஜாக்கிரதைப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு நிற்பான். நீதிமொழிகள் 6:6, எறும்பை பாரு, அது ஓய்வு இருக்கா, அது ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. சோம்பேறி படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு உணவு, அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் உணவு கிடைக்காதுங்கிறார். சோம்பேறியை பற்றி சொல்கிறப்போ நீதிமொழிகளை நிறைய இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார். அப்போ சோம்பேறித்தனம் இல்லை, கொடுத்த வேலையில் ரிச்சா ஓட்டுற வேலையாக இருந்தாலும் சரி, மூட்டு தூக்குற வேலையாக இருந்தாலும் சரி, அது உருப்படியாக செய்கிறப்போ. எங்களுடைய அன்பு சகோதரர் திருமணமாகி சென்னைக்கு வந்து 4 வருஷம்
திருமணத்துக்கு முன்னால் 4 வருஷம், திருமணம் முடிந்து 22வது நாள் 4 வருஷம் சம்பாதித்த பணமும் லாஸு, ஏமாற்றப்பட்டார். 22வது நாள் தன் மனைவியோடு ரோட்டில் நிற்கிறார், உணவில்லை. அப்போ ஒரு சகோதரர் சொல்கிறாரு, அவர் கையை பிடிச்சி சொல்கிறாரு, தம்பி இது சென்னை, டூ நாட் ஒரி அபவுட், நீ கவலைப்படாத. பாரிஸில் போய் 1960 பாரிஸில் போய் ஒரு பெட்டியை தூக்கி பஸ்ஸில் வச்சா 10 காசோ 20 காசோ கொடுத்துருவாங்க. 4 பேருக்கு கொடுத்தா ₹1 கிடச்சிரும். ஒரு நாளைக்கு செலவு 50 காசு தான். 50 காசு மீதி. நீ இருப்பது சென்னை, ஒரியே பண்ணாத. வேலை செய்கிறவன் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். முதல் தாரக மந்தம் சொல்லி கொடுத்தார். ஒரு கண்ணீரோடு சென்னையில் இருக்கிறப்போ உணவு இல்லாமல் தன் மனைவியோடு ரோட்டில் நிற்கிறார், கஷ்டப்பட்டு நிற்கிறார், என்ன செய்கிறதுனே தெரியாமல். அவங்க மாமனார் சொல்லிட்டாரு. ஒருத்தர் போய் சொல்கிறார், மாமனோடைய ஃப்ரெண்டு, மகா ரோட்டில் நிற்காடா, இருக்க வீடில் சோத்துக்கு வெளியே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கிறார். அவர் கொஞ்சம் வசதியானவர். அவர் சொன்னார், பே ஆஃப் பெங்கால் ரொம்ப பெருசு, விழுந்து சாக சொல்லுன்ட்டார். அந்த வார்த்தை தான் அவரை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கடந்து போச்சு. ஒருவேளை இதுதான் ஆண்டோடைய கட்டளை. ஆண்டோடைய கட்டளை என்பது, அவர் சொன்னார் 7 நாள் ஓய்ந்து வேலை செய்ய, 7 நாளில் 6 நாள் வேலை செஞ்சார். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். இதுதாங்க சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்துக்கு நீ கீழ்ப்படியில. எபிரேயர் 4:2 சொல்ல, நீ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியில. அதுதான் சங்கீதம் 24, பூமி நிறைவும் என்னுடையது. நதி உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசி உத்தமனா நட. சுவிசேஷம் என்பது நமக்கு வாழ்வு கொடுப்பது, நற்செய்தி என்பது வாழ்வு கொடுப்பது, மனமாற்றம் அல்ல. மனமாற்றம் தான் சுவிசேஷம், மதம் மாறுவதல்ல. நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஞானஸ்தானம் ஆகிட்டேன், வெள்ளச்சேலை கட்டிக்கிறதுக்கோ இல்லை சஃபாரி போட்டுக்கிறதுக்கோ இல்லை என்னைய மாதிரி அங்கி போட்டுக்கிறதுக்கோ, இப்போ அங்கி போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெண்டிகா சர்ச்சுக்கு போய் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுக்குவேன், அது இல்லை. சுவிசேஷம் என்பது, நற்செய்தி என்பது கேட்ட செய்தியின்படி தன் மனதை மாற்றி தன் வாழ்க்கை சரியான வழியில் கொண்டு செல்வது. அதுதான் சுவிசேஷம். எபிரேயர் 4:2 சொல்றார். சுவிசேஷம் என்பது மனமாற்றத்தின் அடிப்படையில் விசுவாசத்தோடு, ஃபெய்த்து, விசுவாசத்தோடு மார்க்கு அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவன் இயேசு கிறிஸ்து ஏதாவது கிடைக்கும். சூம்பின கையுடைய மனிதன், அவர் முழுமை பெறலை, அவர் கை முழுமை பெறலை, சூம்பி இருக்கு, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசுவை நோக்கி பார்க்கிறார். அதுதான் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத மெட்டாதமான பெரிய மனதில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். தகப்பனே எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். இவர் மூலம் மரித்தவர் அந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தில் குருடனுக்கு வாழ்வு கிடைக்குது. அந்த ஹீலிங்கை கேட்டிருப்பார். இயேசுவின் ஹீலிங் எல்லாம் கேட்டிருப்பாரு, பார்த்துருப்பாரு. அப்போ எனக்கு கிடைக்காதா? அந்த ஏக்கங்கங்க, அந்த விடுதலை தாங்க, அந்த அற்புதம் தாங்க. நீங்கள் நானும் ஆண்டவர்ட்ட சன்னிதானத்தில் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ அந்த விடுதலை கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அதுதாங்க சுவிசேஷம், அதுதாங்க ஃபெய்த்து, அதுதாங்க நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கை. கர்த்தரை நம்பிக்கை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதுதான் ஆண்டுடைய வேலை. என்னன்னா எல்லாவற்றையும் பார்த்து நன்றாக இருந்தது. ஒருவேளை என்னைய பார்த்தா நன்றா இல்லைங்கிறார். ஏன்னா 66 வயதில் 35 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட், 35-36 வருஷம் கட்டளையில் கீழ்ப்படியில் சுகர் வியாதி வந்துச்சு. அதுதான் உண்மை. சாப்பிடாதாரான்னா சாப்பிடுவோம். கிறிஸ்மஸ்க்கு பாயசம் போட்டால் முந்தா நாள் ஏதோ ஒரு போன வாரம் ஏதோ ஒரு திருமணத்துக்கு எங்கேயோ போய் இந்த சர்ச்சுக்கோ, ஐயா சூப்பராக இருக்குது குடிக்கன்னாங்க. குடிக்காமல் வந்தால் நல்லது, குடித்தா தகராறு. இதுதான் இதுதான் கீழ்ப்பிடிதல். நான் குடிச்சு தான் இவ்வளோ கஷ்டம். 2 வேளை இன்சுலின், காலைல லோ சுகர் 60 ஆகிடுச்சு. 5 மணிக்கு எழுந்து பார்த்தா ஒரு மாதிரி படபடப்பதுன்னு ஒன்று சுகர் செக் பண்ணால் 65 இருக்குது. உடனே எங்கே ஸ்வீட் இருக்குது, எங்கே வாழைப்பழம் இருக்குது, எங்கே இருக்குன்னு ரூம் ஃபுல்லாக தேடுறப்ப மனைவி தூக்குது. என்னப்பா தேடுறேங்கிறா. அவன் தான் எழுப்பி விட்டாங்க 5:30 மணிக்கு. இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணலை? கீழ்ப்படியில். ஆண்டுடைய வார்த்தைக்கு எப்போ கீழ்ப்படுகிறப்போ, வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா சிட்டியிலேருந்து 85 கிலோமீட்டர் சுந்தர்பன்ஸ் சதுப்பு நிலக்காடுகள் என்எம்எஸ் சார்பாக போயிருந்தேன். ஒரு சர்ச் டெடிகேஷன்.
நாங்கள் காரில் போனோம். 3 மணி நேரமோ 3.5 மணி நேரமோ காரில், 4 ஹவர்ஸ் இடையில டீ சாப்பிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம். 4 மணி நேரம் காரில். இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் பஸ்ஸில் வரணும்னா 1 நாள் ஆகுமா? ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பரவாயில்ல, அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான ரோடு. ஒரு சர்ச்சை டெடிகேஷனுக்காக 2 வருஷத்துக்கு முன்னால் நானும் முன்னாள் ஜென்ரல் செக்ரட்டரி ஹென்றி ஜபார் ரிச்சர்டும் போயிருந்தோம். ஒரு சகோதரி போனதுலேருந்தே 2 கையும் இப்படி வச்சு அழுதுகிட்டே இருக்குது. அழுகுது, கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குது. எங்களை முன்னாலேருந்து ரிசீவ் பண்ணி கூப்பிடுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். அழுதுகிட்டே வருது. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இந்த அம்மா அழுகுதுன்னு கேட்டேன். அங்கே இருக்க மிஷினரி, ஒரு மூத்த மிஷினரி சொன்னார், அந்த அம்மா தான் இந்த லேண்டு கொடுத்தாங்க சர்ச்சுக்கு. இந்த சர்ச்சு கேட்டதுக்கு உங்களுக்கு 7 lakhs, அதில் அவங்க 50,000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் அழுகிறாங்க? அந்த அம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு. இங்கே டாக்டர்ஸ் இல்லை. கல்கட்டா தான் டாக்டருக்கு போனோம். போக 1 நாள், டாக்டரை பார்க்க 1 நாள், ரிட்டன் வர 1 நாள், 3 நாள் ஆகும். 80 கிலோமீட்டர். பணமும் இல்லை, நேரமும் இல்லை. இங்கே வேலைக்கு போய் மீன் பிடிச்சா தான் சோறு. ஆனால் 1 நாள் மிஷினரி வந்து ஜெபித்த பொழுது விசுவாசத்தோடு அந்த அம்மா பார்த்தாங்களாம். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், தகப்பனே எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதான்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அந்த விசுவாசத்தினுடைய ஜெபம் அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஒரு வியாதியே இல்லையா. அந்த அற்புத கண்ணீரியா, ஆனந்த கண்ணீருங்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்து, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். அவருடைய படைப்பே எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆல்வேஸ் குட், ஆல்வேஸ் பர்ஃபெக்ட், ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல். எல்லாம் நல்லது. அதே மாதிரி எல்லாத்தையும் முடித்து அந்த நாளில் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாள் என்பது நம் ஆண்டவருக்காக நம்மை கொடுக்கும் நாள். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறீங்கன்னா 7ஆவது நாள் ஜபாத்திக் டே வேலை செய்ய மாட்டாங்க. டிடிஎஸில் படிக்க போனீங்கன்னா அங்கே இருக்க வாத்தியாரங்களுக்கு 7ஆவது வருஷம் லீவு சம்பளத்தோட, இல்லைன்னா ரொம்ப சண்டை போடுவாங்க. அதில் மட்டும் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. 7ஆவது வருஷம் லீவு சம்பளத்தோட. 7ஆவது நாள் நாம் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் ஒரு திருநாள். அந்த 7ஆவது நாள் என்பது வாரத்தோட கடைசி நாள், சனிக்கிழமை. ஒருவேளை நமக்கு ஏன் அந்த வாரத்தின் முதல் நாளை 7ஆம் நாளாக மாற்றிட்டாங்க? எப்படி இது? ஆண்டவர் உயிரோடு எழுந்தது வாரத்தின் முதல் நாள், தூயானுடைய மகிமை தந்தது வாரத்தின் முதல் நாள். அந்த திருச்சபை ஒன்றாகக்கூடியது, மக்கள் ஒன்றாகக்கூடிய இடம் சபை, கூட்டம். அந்த கூட்டம் தான் திருச்சபை ஆரம்பம். இயேசு கிறிஸ்துடைய திருச்சபை அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து மேலே போன பிறகு தான் அந்த பேதுரு காலங்களில், பேதுரு ஐயா காலங்களில் ஒன்றாக கூடுறாங்க. இதுதான் திருச்சபை. ஆனால் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு வாரத்தின் முதல் நாள், பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள் நம் ஓய்வு நாளாய் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் லெந்து நாட்களில் உங்களுக்கு லெந்து நாட்கள் ஆஸ் வெனஸ்டேலேருந்து ஈஸ்ட் வரையும் 47 நாள். 47 நாளில் நம்ம பொதுவாக பூ வைக்காத ஆள் இருக்குது, கறி மீன் சாப்பிடாத ஆள் இருக்குது, ஒருவேளை பாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்காங்க, வெள்ளிக்கிழமை ஃபுல் பாஸ்டிங் இருக்கிறவங்க இருக்காங்க. வெள்ளிக்கிழமைனா சர்வீஸ்க்கு வரும். ஏன்னா அன்றைக்கி தான் மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார், அன்றைக்கி தான் தன் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டாருன்னா வெள்ளிக்கிழமை நம்ம விசேஷித்த ஜெபம் வைக்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை அதாவது லெண்டல் ஃப்ரைடே விசேஷித்த ஜெபம். எங்கள் சர்ச்சில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் ஆத்மிக்க ஒடுக்க கூட்டம், உயிர்மீட்சி கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் இந்த 7-6 வாரங்களும் தொடர்ச்சியாக நடைபெறுது. அப்போ 47 நாட்களில் நமக்கு 40 நாள் தான் பாஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அன்னைக்கு 320 முதலாவது கிறிஸ்தவ மாநாடு நடக்கிறப்போ, கிறிஸ்தவம் வளர்வதற்கு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எத்தனை நாள் ஃபாஸ்டிங்காக? 40 நாள். நிறைய 40, மோசே 40, மலை 40, தாவீது 40, சவுல் 40, எசேக்கியேல் தீர்க்கனை 40 நாள் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட உபவாசம் 40 நாட்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்போது சீஷர்களோடு தங்கியது 40 அடி. நான் அடிக்க 1 குறைய 39 அடி வாங்கின 40 அடி பவுலடிகள் சொல்கிறார். இப்படி நிறைய 40 வரும். எலியா 40, இப்படி அதெல்லாம் 40 நாள். அப்போ இதை கணக்கு பண்ணுறப்போ 47 நாள். வாரத்தின் முதல் நாள்
ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், தூயானுடைய மகிமையை தந்த திருநாள், அது மனமகிழ்ச்சியின் திருநாள். அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது? பண்டிகை அன்றைக்கி போய் யார் பாஸ்டிங் இருப்பா? இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த பாஸ்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? சர்ச்சைக்கு வரணும். என்னை மாதிரி லோ சுகரு ப்ரெஷர் உள்ள ஆள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாமல் வந்து இருக்கவங்கள பிராணனை வாங்கக்கூடாது. அப்படி எனக்கு ஒரு அவரை மாதிரி ஒரு குரு சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் 8 மணிக்கு மேலே வெளியே வந்தால் சாப்பிட்டு வருவேன். முன்னால் வந்தால் சாப்பிட மாட்டேன். வர்ற டைமிங்கை பொறுத்து வண்டியிலே சாப்பிடுவேன். அந்த அந்த 7ஆவது நாளுடைய முக்கியத்துவத்துக்காக சொல்கிறேன். அப்போ இந்த நாளில் நீங்கள் நானும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இந்த 7ஆவது நாள் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்குற நாளாய் காணப்படுகிறோமா? எங்கள் சர்வீஸ் 7 மணிக்கு ஒரு சர்வீஸு, 9 மணிக்கு ஒரு சர்வீஸு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மக்கள் கூட்டம் குறையுது. எல்லாம் 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு போயிடுறாங்க. 9 மணி சர்வீஸ்க்கு வரமாட்டேங்காங்க. இன்னும் அவங்க ஒரு சர்வீஸாக மாற்றிட்டாங்க. அதனுடைய ரீசன் என்னென்னா, ஒரு சர்வீஸ் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எதுக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் வரீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, 1.5 மணி நேரம், 7 மணிக்கு ஆரம்பித்தா 8:30, 6:30க்கு ஆரம்பித்தா 8 மணிக்குள்ளே முடிச்சிடுறீங்க. அறிவிப்பு குறைஞ்சிருது, பாட்டு குறைஞ்சிருது, மெசேஜ் குறைஞ்சிருது, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் என்னங்க பண்ணுவீங்க? டிவி தான் பார்ப்போம். நான் தான் இங்கே உட்காந்து சேரில் உட்காந்து எங்களை பாரு, ஏதோ பிளேடு போடுறோம். செகண்ட் சர்வீஸ் லாங் சர்வீஸு, 3.5 மணி நேரம். வயசானவங்க சொல்கிற மெத்தடு. கடை திறக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தாங்க கடை திறக்கணும், நாளெலாம் விற்கிது, அவங்க வசதிங்கிறாங்க. ஆனால் நாம் ஆண்டவருக்காக முழுமையாக நம்முடைய பணியை ஒப்பு கொடுக்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டார். எல்லா நிலையிலும் உயர்த்த மாட்டவர். என்றைக்கு எங்கள் நிறுவனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சண்டே ஃபுல் க்ளோஸ்ட், மூடிடு, வேலை செய்யாத, எங்கள் தாயார் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்றைக்கு நாங்கள் உபயோக பண்ணுறோமோ அந்த உபயோக பண்ண நாள்லேருந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் மோசே சொல்கிறப்போ உபாகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மோசே மக்களை பார்த்து சொல்லார், உங்கள் காதுகள் கேட்க. என்ன கேட்க? நம்முடைய ஜெபம், நீ ஜெபிக்கிற ஜெபம் என் காது கேட்குங்கிறதா 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில். இங்கே மோசே சொல்கிறார், உங்கள் காதுகள் கேட்க. உபாகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. எபிரேயர் 4:12 கேட்டவர்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்கும்படி அவன் ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக ஆசரி, ஓய்வு நாளை கொண்டாடு, ஓய்வு நாள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்கிறாரு. ஒருவேளை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் ஹீலிங்காக ஆண்டோடைய வார்த்தைக்காக வந்திருக்கிற நீங்களானோ எவ்வளோ ஒரு பரிசுத்தத்தோடு இன்றைக்கி சர்ச்சைக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஜபத்தோடு போகிறோம். என் பிள்ளையை நான் சர்ச்சைக்கு கொண்டு போகிறேன். இன்றைக்கி என் பிள்ளையை நான் தொட்டு ஜோம் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹீலிங் வேணும். என் கணவர் வீட்டில் பலவீனப்பட்டிருக்கிறாரு, அவருக்கு ஒரு விடுதலை வேணும். என் கணவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்று எத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து இன்னைக்கு வர்ற பிரசங்கியார், இன்னைக்கு பாடுற பாடல்கள், இன்னைக்கு ஜெபிக்கிற வசனங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிற விசுவாசத்தினால் அது எனக்கு நிறைவான வாழ்வு வேணும்னு எத்தனை பேர் நாம் ஜெபித்து ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ள வருகிறோம். இன்றைக்கி வர சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்குது 2 கூட்டத்துக்கு. இந்த நாளைக்கு சண்டை நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க, முடிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க. நிறைய கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நடக்கு. நேற்று ஒரு குருவான ஒரு தப்பு பண்ணிட்டார். சொன்ன 3 விதமான ஐயர். என்ன ஐயருங்க? 3 விதம். ஒரு ஐயர், அது 70 விழுக்காடு மக்கள் தோத்திரம். எங்கள் அம்மா எனக்கு அங்கி கொடுத்து இந்த மக்களை ப்ளெஸ் பண்ணேன், நான் அந்த வேலையை மட்டும் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு கூட்டம். அது 80 விழுக்காடு. வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க, தோத்திரமா, நல்லா இருக்கீங்களா, ஹஸ்பண்ட் ஐயா நல்லா இருக்காங்களா, பிஸ்னஸ் நல்லா இருக்கா, உங்கள் மகா ஃபாரின் போனால் ஃபோன் பண்ணாலா, உங்களை நல்லா விசாரித்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம். அது 80 விழுக்காடு. 10 விழுக்காடு ஒரு காலத்தில் ஐ எம் த ப்ரெஸ்பிரைட்டர்னாங்க, அப்புறம் ப்ரெஸ்பிரைட்டர் சேர்மன்னாங்க, அப்புறம் சேர்மன் ப்ரெஸ்பிரைட்டர்னாங்க. இப்போ முன்னால் எங்கே போயிட்டு ப்ரெஸ்பிரைட்டர் எங்கே வந்துட்டு இப்போ என்ன சொன்னாங்க? ஐ எம் த சேர்மன். நான் யார்? தலைவர். அப்படி ஒரு கூட்டம். நல்ல வேலை செய்வாங்க, அவங்க நல்லா செய்வாங்க, ஆனால் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அலறுவான் மக்கள். அது ஒரு கூட்டம், 10 விழுக்காடு. அடுத்து ஒரு கூட்டம், எல்லாத்துக்கும் தோத்திரம் சொல்லுவான். எவன் சண்டை போடுறான்னு அவனை மட்டும் கையில் எடுத்துகிட்டு இதை செய்யவான்னு கேட்டு அடாவடித்தனம் பண்ணிக்குவான். அது ஒரு கூட்டம். இப்படிலாம் இருக்குது திருச்சபையில். அது ஒரு 10 விழுக்காடு.
எங்களாம் அதிகம் இல்லை. ஆனால் ஆண்டோடைய இல்லத்துக்கு வரும்னு நீங்கள் நானும் ஜெபம் பண்ணிட்டு வர்றப்போ, இன்றைக்கி ஒரு ஹீலிங் வேணும்பா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, என் பிள்ளைகள் அவ்வளோ சுமக்கலை இறந்துட்டாங்க. பிள்ளைங்களை போய் சர்ச்சைக்கு கொண்டு போனால் அழக்கூடாது, ஓடக்கூடாது. ஒன்றுக்கு இருக்குது, இன்றைக்கி இருக்குது. இப்போ பேம்பஸ் அன்னைக்கு இல்லை, துணி தான் கட்டுவாங்க. அந்த முக்கோணம் மாதிரி துணியை இழுத்து கட்டியிருப்பாங்க. அதுதான் பிள்ளைக்கு எங்கள் அம்மா தைச்சி வைப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் லக்ஸரி வாழ்க்கை போயிடுச்சு. வியாதியும் கூட்டிட்டோம். உள்ளே 1.5 மணி நேரம் யூரின் இருந்தால் என்ன ஆகும்? அந்த வியாதி கழிவு பொருள் அது பக்கத்துலேயே இருந்தால் என்ன ஆகும்? இது எந்த தாய்க்கும் தெரியல. சொன்னால் நம்மளை பைத்தியக்கார முட்டாளுங்கிறான். இதுலேயே ஒரு சிலர் அப்படி திட்டுவாங்க. ஏன்னா அழுக்குப்படாமல் வச்சுக்கிறோமா, ஆனால் வியாதியோடலாம் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் பண்ணி கொண்டு போகலாம். என் பிள்ளை சர்ச்சைக்கு போனால் என்ன பண்ணக்கூடாது? யூரின் பாசக்கூடாது, மோஷன் போகக்கூடாது, அழக்கூடாது, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னெந்த என் பிள்ளை இந்த பிள்ளை அப்படி அழுவுதேன்னு யாரும் என் முகத்தை பார்த்துடக்கூடாதுன்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனால், என்றைக்கு ஜெபம் பண்ணாமல் என்றைக்காவது போயிடுவாங்களாம். போனால் அன்றைக்கி அந்த பிள்ளை அவ்வளோ கொடுமை பண்ணுமா. ப்ராக்டிக்கலாக நடக்கிற லைஃப். இங்கே யார் இருக்கா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இங்கே இருக்கிறார். சங்கீதம் 50:12 வானம் பூமியும் என்னுடையது. 24:1 பூமியும் நிறைவும் திருச்சபைக்கு ஒருவனும் நடையை காத்துக்கொள். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளே ஓய்வு நாளில் வந்திருக்க உன் நடையை என்ன பண்ணு? மூடர் பலியிடுவதை போல் பலியிடாத. யாக்கோபு சொன்னார், எனக்கு சோறு கொடுத்தனா, உடை கொடுத்தனா, இருக்க இடம் கொடுத்தனா, தசமாக கொடுக்குறேன்னு பின்னால் மறந்துடுறார். பட்டுன்னு அடிக்கிறார். 30ஆம் அதிகாரத்திலே சொன்னேன் மறந்துட்டிய பத்தியா, உடனே கொடுக்குறார். அதே 30ஆம் அதிகாரத்தில் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் தகப்பனே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கவலையே பண்ணல, ஒரே பண்ணலை, முகத்தில் சந்தோஷமாக போயிடுச்சு. அந்த 2 பேர் வந்து ஜெபம் பண்ணா. ஒருத்தன் ஜெபம் பண்ணா, பாவியாக என்மேல். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இத்தனை சர்ச்சை கட்டினேன், சர்ச்சைக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், ஆசீர்வாதத்தட்டு வருஷம் வருஷம் நான் தான் 10 லட்ச ரூபா கூட்டி எடுக்கிறேன், இதைத்தான் நான் சர்ச்சில் எல்லாம் செய்கிறேன், சோறு போடுறேன்னு நம்ம சொல்லவே இல்லை. அந்த கேட்டுக்குள்ளே வரல. முடிஞ்சோடனே வெளியே இருந்து 4 பிச்சைக்காரங்க, பெர்கர்ஸ், இந்த என்எம்எஸ்காரங்க, ஐஎம்எஸ்காரங்க ஏதாவது போடுங்கன்னு கையேந்திர மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஏழைங்க நிற்கிற மாதிரி அவன் பின்னால் நின்று பாவியாக என்மேல். அந்த ஜெபந்தாங்க அவனுக்கு விடுதலை கொடுத்தது. நீங்கள்லாம் நான் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது? ஐயா நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், எனக்கு வாழ்வு கொடுத்தீங்களா, எனக்கு விடுதலை கொடுத்தீங்களா? அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்குள்ளே வந்திருக்கிற நீங்களானோ ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எவன் ஒருவனை தன்னை தாழ்த்தி ஆண்டவரே தகப்பனே ஒன்றுமே இல்லைன்னு ஜெபிக்கிறப்போ தனக்கு இருப்பதையெல்லாம் இந்த ஏழைத்தாய் எடுத்து போட்ட பொழுது அவளுக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைச்சது. அதே வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் மூடர் பலியிடுவது போல் பலியிடாதே, தேவாலயத்தில் நடையை காத்துக்கொள். இங்கே யார் இருக்கா? வானத்தையும் பூம்படைத்த ஆண்டவர் இருக்கிறார். வானம் என்னுடையது, நான் பூமி என் பாதபடி. என் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நிற்கிற இடம் எவ்வளோ பரிசுத்தமான இடம். நாங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதுதான் சொல்கிறார், நம்மெல்லாம் சண்டை போடுறதில்ல, நம்ம எல்லாரும் சண்டை போடுற ஆளுங்க போய் தான் 2 நாளும் 7ஆம் அதிகாரத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. அவர் நாமம் பெற்றிருக்கோம், அவரை ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் சீக் டு த ஃபேஸ், அவர் இங்கே இருக்கிறான்னு பார்க்குறோம். ஏன்னா நான் தப்பு பண்ணிவிட்டு அவர் நம்மளை விட்டு வெளியே போயிட்டார். ப்ராக்டிக்கலாக இவ்வளோ கடவுள் சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்போ ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற இந்த ஓய்வு நாளில், இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிற வந்திருக்கிற நீங்களானோ ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், நமக்கு விடுதலை நாள், நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நாள், அதை நினைத்து வந்திருக்கிற நீங்களானோ அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ, நமக்கு வராத ப்ரமோஷனை ஆண்டவர் தரும் ஆண்டவர், எனக்கு வராத பென்ஷனை வரும் தரும் ஆண்டவர், எனக்கு விடுபட்ட
அப்படிப்பட்ட அந்த பதவி உயர்வை நிச்சயமாக தரும் ஆண்டவர். நிச்சயமாக கட்டப்படாத என் வீட்டை கட்டி முடிப்பதற்கு உதவி செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இங்கே அருகில் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்கன்னு தாங்கிறப்போ அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தி நம்மை உயர்த்த ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நாம் நம்ம ஆண்டவற்றை என்ன என் தவறு, எதுக்கு நான் கேட்டேன், எனக்கு ஏன் தரல, நம்மை சிந்திக்கணும். ஏதோ ஒரு நாள் ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிட்டேன், ஆனால் அந்த காணிக்கை நம்ம என்ன பண்ணலை, நிறைவேற்றலை. முந்தா நாள் எனக்கு என் சகோதரருக்கும் போன வாரம் கொஞ்சம் பிரச்சனை. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தோம், அதில் எனக்கு கொஞ்சம் கடன். என் சகோதரர் சொன்னார், சர்ச்சை கட்டுவதற்கு நான் இவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னார். நான் சொன்னேன், இப்போ கெட்டலை என்ற கூடிய நான் தர்றேன்னு. அதனால் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. அவர் சொன்னார், ஏன்ட சொல்லலை, என் மனைவிட்ட சொல்கிறார், சர்ச்சுக்குன்னு வச்சுட்டா நான் அதை ஒரு காசை தொட மாட்டேன்மாங்கிறார். ஆனால் கொடுத்துட்டாரு, அது வேறு. கேட்டது அப்படியே கொடுத்துட்டாரு. அதுதான் சகோதரத்துவம். நானாக கொடுக்க மாட்டேன், அவர் கொடுத்துட்டாரு. எனக்கு அவருக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படி ஒரு டச்சபிள் மெசேஜ் அது. சர்ச்சுக்குன்னு எடுத்து நான் வச்சுட்டேன்னா அதை என்ன பண்ண மாட்டேன், தொட்டே பார்க்க மாட்டேன். அது யாருக்கு, ஆண்டவருக்கு. அதுதான் வாழ்க்கையில் அவர் அவ்வளோ பெரிய உயர்வான இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நீங்கள் நானும் அந்த 2 நாட்களில் போடுற உண்டியில் அவசரத்துக்கு ஒரு சிலர் எடுக்கிறோம், எல்லாரும் இல்லை. 10 விழுக்காடு மக்கள், 90 விழுக்காடு தொடர்றதில்லை. சரி, அடுத்த மாதம் சந்தா கட்டிக்கலாம். எலெக்ஷன் வரப்போ மொத்தமாக ஐயர் சொல்லுவார், அன்னைக்கு எலெக்ஷன் வரப்போ சந்தா கட்டிக்கலாம். ஆனால் 95 விழுக்காடு மக்கள் வந்தோடனே முதல் காணிக்க ஆண்டவருக்கு கொடு. 95 விழுக்காடு மக்கள். 5 விழுக்காடு தான் என்னைய மாதிரி ஆட்கள், மிச்சம்லாம் உங்களை மாதிரி. ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எல்லாமே ஒன்று தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் வாசிங்க. என்னுடைய சிறுமையை அந்த அம்மா ஜெபம் பண்ணுது. நான் ஒன்றுமே இல்லை, அந்த பாவியை என்மேல் கிருபையாக இருந்த ஜெபத்தை போல என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்துன்னு சொல்கிறார். அதுதான் ஆண்டோடைய ஜெபம். அவர் அதாவது மறந்த யாக்கோப்கிட்ட சொல்கிறார், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் எனக்கு எந்த இடத்துல இருக்கு வாசிங்களே பாப்பா, எப்பா நீ எல்லாம் சொன்னியப்பா எனக்கு தரலையேன்னு கேட்குறார் ஆண்டவர். நம்ம யாக்கோபை போல இருக்கிறோமா, அன்னாளை போல இருக்கிறோமா? ஒரு விசை கூட நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? உங்கள் மெமரி பண்ணுறார், ஞாபகப்படுத்துகிறார். நீ ஒரு கல்லை வச்சல, எண்ணெய் ஊற்றுனல, அப்போ நான் உன்கிட்ட பேசுகிறப்ப நீ எனக்கு சொன்னல, எனக்கு சோறு கொடுத்தா, துணி கொடுத்தா, என்னை காப்பாற்றினா, அந்த தேசத்தில் உனக்கு தசமாக கொடுக்குன்னு நீ வந்து செய்யலைல்ல. அங்கே உனக்கு மெமரி பண்ணுறார். நினைப்பூட்டு மாட்டவர். நினைப்பூட்டுற மக்களாக இருக்கிறோமா, இல்லை சொன்னதை கொடுக்குற மக்களாக இருக்கிறான்? அதான் 2 கான்செப்ட். எல்லாருமே கொடுப்போம், கொடுக்காமல் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்ட முடியாது. சதன் ஏரியா ஐயர் 12 கோடியில் சர்ச்சை கட்டுறாரு. சென்ட் பால்ஸ் ஐயர் 8 கோடி 10 கோடியில் ரெனோவேஷன் பண்ணுறார். சர்ச்சு ரெனோவேஷன் 10 கோடி, 4 கோடி கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஒன்றுமே ஒரு சின்ன கூட்ட மக்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நாங்கள் ஐஎம்எஸ் சரி, பெண்டிகாஸ் சர்ச்சு சரி, மாதத்துக்கு ஒரு 2 சர்ச்சு 3 சர்ச்சு 4 சர்ச்சு எஜுகேஷன் முடிச்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் கொடுக்க போய் தான். நேற்று ராத்திரி ஒரு சர்ச்சு கூடப்பாக்கம் போயிருந்தேன். கூடப்பாக்கம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பாஸ் ரொம்ப டெரிஃபுல்லாக ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார். மக்கள் கொடுக்குற மக்கள். ஆனால் கொடுக்கறது நினைவூட்டப்பட்டு கொடுக்குறோமா? நினைவூட்டல் என்பது வியாதி வந்துட்டு, எதுக்கு வியாதி வந்தது? அப்புறம் ஞாபகம் வரும், இதை நான் கொடுக்க என்ன பண்ணலை, கொடுக்கலை. கடவுளுக்கு கொடுக்கணும். முதல் வேலை என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் முதல்ல கடவுளுக்கு கொடுத்துருவான். ஒரு சில விழுந்து ஆசீர்வாதம் ஏலம் எடுப்பாங்க. அதோட அவன் லைஃப் முடிஞ்சது. அந்த வருஷத்துலே கொடுக்க மாட்டான்ல, கொடுக்க முடியாதுல்ல. நான் பார்த்தேன், எங்கள் சர்ச்சில் நான் 30 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன். யாராவது எடுக்கிறப்பா முடிஞ்சது இவங்க லைஃப்ன்றவன் அங்கே சொல்லிடுவேன். கொடுக்க மாட்டாங்க, காணிக்கே கொடுக்க மாட்டான், சந்தாவே கொடுக்க மாட்டான். அவங்க ஏலம் கொடுப்பான். ஊர் பெருமைக்காக மாறு அடிக்கிற எடுத்துட்ட.
5 ரூபா கொண்டாந்து வச்சிரு, இதுதான் ஓய்வு நாள். 5 ரூபாய்க்கு எடுத்துகிட்ட 50 காசாக கொடு, 5 காசாக கொடு, உன்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துரு. இல்லை பொருளை கொண்டாந்து திருப்பி புதுசாக வாங்கியாந்து வச்சிரு. கொடுத்து பாருங்கள், உங்களுடைய துக்க நாட்கள் மாறி போகும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறதை கேட்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொன்ன ஆண்டவர், எந்த மனிதன் கடவுளாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறானோ அவனை கூட்டி எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அந்த என்எம்எஸில் ஸ்லிங்கன் சிம்சன்கிற ஒருத்தர் இருக்கார். வேலூர் பேராயம் காட்பாடியை சேர்ந்தவர். கூலி வேலையா சுரங்க வேலை, அது மைல்ஸ் டிஸ்ட்ரிக்ட், கூலி வேலைக்கு அங்கே போகிறார். அந்த கூலி வேலைக்கு போகிறவர் அவங்க அப்பா சர்ச்சு கட்டுறார், மக்களுக்கு காஸ்பல் சொல்கிறார். சிங்கடிங்கிற ஒரு கிராமம், மொசோபோனிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்னால் ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊரில் ஆலயத்தை கட்டி கொடுக்குறார். மக்களுக்காக 100 ஏக்கர் இடம் வாங்கி கொடுக்குறார். அவர் ஏழையில். ஆனால் இன்றைக்கி அவர் மகன் என்எம்எஸ்ஐயில் 35 பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ். சொந்த பணத்தை கொடுக்குறார். அந்த பிள்ளைகளுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா, அது ஸ்கூலுக்கு வரலன்னா வேறு மாதிரி தொழிலுக்கு போயிடுது. லைஃபே இல்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தில். ஆனால் அவங்க அப்பா இந்த வாழ்வை செய்ததால் டெல்லி லெவலில் லிங்க் வச்சுருக்கிறார். டெல்லியில் மினிஸ்டர் லெவலில் என்ன வேலையும் அவரால் செய்ய முடியும். அந்தளவுக்கு ஆண்டவர் உயரை கொடுத்துருக்கிறார். காரணம் என்னென்னா, தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு எந்த விதத்திலும் பெருமை கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதன். தமிழ் பேசுவார், இங்கிலீஷ் பேசுவார், அந்த மொழி அந்த ஊருக்கார் மாதிரியே பேசுவார். அவர் ஒய்ஃப் அதுக்கு மேலே ஹாஸ்பாலிட்டி அவர் கொடுப்பது. இதுதாங்க லைஃபு. ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு வந்துட்டோம். சர்ச்சைக்கு வந்த நீங்கள் நானும் என்னைக்கு ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் அண்ணாள் சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. யாக்கோபு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் நானும் எந்த லிஸ்ட் நம்ம கொடுக்கிற மக்களாய் மாறினா, அந்த குறைவுள்ள மனிதனுக்கு கொடுத்த வாழ்வை முழுமையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு முழுமையான வாழ்வை கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமான நிலைமையில் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிறப்போ, ஆண்டவருக்காக கொடுக்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் எங்களுடைய நல்வாழ்விற்காக எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு ஏழை மக்களுடைய விடுதலைக்காக ஓய்ந்திருந்தீங்க தகப்பனே. அடிமைப்பட்ட மக்களுக்காக, என் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு இனஞ்சன பந்துக்களுக்காக ஓய்ந்திருந்த அந்த தகப்பன் அல்லவா, ஒரு விசை கூட தகப்பனே இந்த நாளில் எனக்காக எல்லாவற்றையும் படைத்து இன்னைக்கு என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போட, என்னுடைய குறைவைகளை மாற்றி ஒரு முழுமையான வாழ்வை தரப்போறீங்க நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய இறக்கம் எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும். யாரெல்லாம் தங்களுடைய தேவைகளை சொல்லி ஜெபித்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் நீங்கள் தரப்போறீங்க, வழிநடத்த போறீங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்